ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ் கிட்ட கொஞ்சம் பேசலாமே அப்படின்ட்டு நம்மளும் ஏதோ வீடியோஸை போடுறோம், பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு ஃப்ளோலேயே போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஓப்பனாக பேசுவோமே அப்படின்றத உங்கள் வீடியோ பதிவு எனக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு மைண்டில் அதாவது என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அந்த ஒரு வீடியோக்காக தான் ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்ட்டு. பொதுவாக நாங்கள் எங்களோட ஜேர்னி வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா யூடியூப் சேனல் பசுமை தோட்டக்கலை ஒரு யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சின்னதாக யாருமே இல்லாத ஒரு ஆரம்பிச்சது. இன்றைக்கி ஒரு 7 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து அந்த இடத்துல இருக்காங்க. ப்ளஸ் இன்ஸ்டாகிராமில் பசுமை கார்டனிங் அப்படி ஐடியில் ஒரு 5.5 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு நிறைய கிவ்வே வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதாவது இலவச பொருட்களோ இல்லை அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஆஃபரில் நிறைய வந்து கொடுத்துட்ருக்கோம். இதில் நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ வின் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா, வின் பண்ணவங்களும் திரும்பி எடுத்துகிட்டு நம்ம சேனலுக்கு வர முடியாது. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா, வின் பண்ணவங்க அந்த செடிகளை எடுத்துகிட்டு விதைச்சிட்டு போயிருப்பாங்க. திரும்பி அதெல்லாம் ப்ரூஃப் கொடுத்துட்டு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடக்காத விஷயம். நேற்று வந்து ஒரு கிவ்வே வச்சுருந்தேன். இதுக்கு முன்னாடியுமே நிறைய பேர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, எதுக்காக நீங்கள் இவ்வளோ கிவ்வே வைக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்ல போனால், நான் வந்து யூடியூப் சேனலோ இன்ஸ்டாகிராமோ விட்டுட்டு ஒரு பிளான் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷோரை வச்சுட்ருக்கேன். எனக்கு அது ப்ரமோட் ஆகணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் யாராச்சும் ஒருத்தர் பெனிஃபிட் ஆகிற மாதிரி பார்க்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. 2 பேருக்குமே ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ ஒரு ஆஃபரில் கொடுக்குறாங்க அப்படின்னா ஓடி போயிட்டு நம்ம அங்கே போய்ட்டு வாங்கிட்டு வரோம். திரும்பி போயிட்டு அங்கே போய்ட்டு பார்ப்போம், தெரியுங்களா? ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் மார்க்கெட்டிங். நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு டெய்லர் ஷாப்போ ஒரு மளிகை கடையை வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி போர்டு வச்சுட்ருப்பீங்களா, வைக்க மாட்டீங்களா? ஸோ நினச்சி பாருங்கள். நேற்று ஒரு அம்மா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் உங்களோட சேனலை ப்ரமோட் பண்ணணும், அந்த இன்ஸ்டாகிராமை ப்ரமோட் பண்ணணும், அந்த ஒரு தாட்டில் வந்து இதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படி இப்படிங்க. ஆமாங்க, உண்மையாகவே சொல்ல போனால் நான் மக்களுக்கு இவ்வளோ கொடுக்குறேன், இதுக்காகவே எல்லாத்தையும் பேசணும் அப்படிங்கிறத குறைஞ்சபட்சம் ஒரு 5 கொஷின் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஷின் இல்லை, உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்ட்டு. உண்மையாகவே இதை ப்ரமோட் பண்ணி நமக்கு ஃபாலோவர்ஸ்க்கு என்ன கொடுக்க முடியுமோ கொடுக்கணும். அதுலேருந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்துகிட்டு வரணும். இதுதான் மெயின். ஓகேங்களா? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸை கலெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேருந்து அந்த ப்ராஃபிட்டையுமே அங்கே எடுத்துப்பாங்க. ஒன்றுமே பண்ண வேணாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு கவர் மட்டும் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? லெட்டர் கவர் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு கொரியர் ஆஃபீஸில் கொடுங்க. ஒரு திருச்சியிலேருந்து நாமக்கல் போகிறதுக்கு மினிமம் 50 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் வரைக்கும் வாங்குவாங்க. கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் கொரியரில் இதை தான் வாங்குவோம். இதை விட கம்மி வாங்க வரோம். 20 ரூபா 30 ரூபாய்க்கு கொடுப்போம். எவ்வளோ எல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் எங்கேருந்து பார்சல் அனுப்புகிறோம் அப்படின்னா கர்நாடகாவிலேருந்து அனுப்புகிறோம், பெங்களூர்லேருந்து உங்களுக்கு தமிழ்நாடுக்கு வரும். அப்போது ஒரு அது எதனா சொல்கிறது, மாநிலத்திலேருந்து ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கே ஒரு 50லேருந்து 100 ரூபா வாங்குறாங்க அப்படின்ற போது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்டேட்லேருந்து அந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்குறதுக்கு ஜஸ்ட் ஷிப்பிங் சார்ஜஸ் மட்டும் 40 ரூபா கலெக்ட் பண்ணுறோம் உங்ககிட்ட. அந்த 40 ரூபான்றது நாங்கள் கொரியர் ஆஃபீஸ் கொடுக்குறதுக்கே கரெக்டாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட்ன்றது நாங்கள் ஒரு மினிமம் பட்ஜெட்டில் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்குதுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சீட் பண்ணுறீங்க, பொய் சொல்கிறீங்க, இவ்வளோ பேர் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவீங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் பேர், அவங்க 7 லட்சம் பேர், குறைஞ்சபட்சம் ஒரு 12 லட்சம் பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. நாங்கள் இப்போ தான் க்ரோ ஆகிட்டு இருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேர் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பேருக்கு நாங்கள் கொடுத்துட்ருப்போம். மொத்த பேருமா கம்ப்ளீட் பண்ண முடியும். 1000 பேர் இன்றைக்கி எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா 1 மில்லியன் பீப்புள்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா பார்த்த 10 லட்சம் பேர், 1 மில்லியன்னா 10 லட்சம் பேருக்கு கொடுத்துட முடியுமானா கொடுக்க முடியாதுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1000 பேருக்கோ 2000 பேருக்கோ கொடுக்குறோம். ஸோ ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, அதையுமே வீடியோ போட்டு வியூஸ் வந்து இருந்தாங்க. என்ன அப்படின்னா வீடியோ வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 900 போயிருக்கு. நீங்கள் 1000 ப்ராடக்ட் சொல்லியிருக்கீங்க, அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்கள். நான் வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிவிட்டு அங்கே நிறைய பேர் ஆர்டர் பண்ணிட்டாங்க. சடனாக ஒரு 300 குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம். 1000 இருந்தது 1300 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அங்கே இருந்து கொடுத்துட்டோம். நீங்கள் பிட்வீன் கேப்பில் 2 இடத்துலையுமே ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ காம்படிஷன் அப்படின்றது வின் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். நீங்கள் நினைக்கும் போது அந்த இடத்துல கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்காது. உங்களை விட முந்திட்டு போயிட்டு வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த கிரிட்டிசிசம் பண்ணுறவங்க, இந்த பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க யார் தெரியுங்களா? கடைசி வரைக்கும் வின் பண்ணாதவங்க, எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு தெரியாதவங்க, என்கிட்ட ஜிபே இல்லை, ஃபோன்பே இல்லை, இதெல்லாம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நான் கொரியர் ஆஃபீஸில் கொடுத்துட்றேன், அமௌண்ட்டை கொடுத்து விடுங்க, கேஷ் ஆன் டெலிவரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனி, அவங்கக்கிட்ட தனியாக டெலிவரி பர்சன்ஸ் இருப்பாங்க. நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. பட் இந்த கொரியர் ஆஃபீஸ்லாம் அப்படிலாம் இல்லைங்க. ஜஸ்ட் இவங்க டெலிவரி பண்ணுவாங்க, முன்னாடி நம்ம பேமெண்ட் பண்ணணும். ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டாலும் ப்ரொஃபஷனல் கொரியரில் வந்து பார்சல் கொடுத்துட்டு போகிறாங்களே, யார்கிட்ட நீங்கள் அமௌண்ட் அண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு காம்படிஷன். உங்களால் எப்போ பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ண முடியுமோ, அதாவது எல்லோரும் ஓடுறாங்க அப்படின்னா அந்த டைமில் ஓடி போயிட்டு நீங்கள்
வாங்கிக்கணும். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் இருக்கும். இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களோட மொபைலுக்கு வரணும். நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக இவங்கள தான் கொடுக்க போகிறோம் இல்லைங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ண தெரியாது, ஜிபே ஃபோன்பே இல்லை, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எப்படி அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுக்கிறோம், ஒரு 3000 பேருக்கு கொடுக்க போகிறோம், 2000 பேருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு 2000 பேருக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா யார் அட்டன் பண்ணுறது? நம்ம நெக்ஸ்ட் டே பேக்கிங் வேறு நம்ம போகணும். ஸோ நீங்கள் 1 or 2 மெசேஜ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அனுப்புறீங்க அப்படின்னா மேனேஜ் பண்ண முடியுங்க. இதுக்கு ஒரு சிங்கிள் பர்சன் வந்து போட்டு நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லணும். அடுத்து உங்ககிட்ட அட்ரஸை கேட்கணும், அட்ரஸை கரெக்டான ஃபார்மேட்டில் வாங்கணும், பேமெண்ட் பண்ணாங்களான்னு செக் பண்ணணும். இந்த பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி போகிறவங்க ஆர்டர் பண்ணிப்பாங்க. அந்த வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ண தெரியலனா 1 டைம் ஆச்சு நீங்கள் நம்ம சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கணும். இதுதான் ப்ரொசீஜர் போல் இருக்குது. ஜஸ்ட் வீடியோ போட்ட உடனே வேகமாக போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இவங்க ஓவர் ரூல்ஸ் போடுவாங்க, இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ண வரலையா கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. பிகாஸ் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு காம்படிஷன்றது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கணும். சும்மாவே ஒரு பொருள் கொடுப்பாங்க அப்படின்னா எங்கேயுமே சும்மா ஒரு பொருள் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைபாச்சும் பண்ண சொல்லுவாங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தா தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேசணும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சொல்லியாச்சு. ஒரு கிவ்அவே வைக்கிறோம் அப்படின்னா இவ்வளோ ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதையும் மீறி நிறைய பேர் வின் பண்ணிட்டுருக்காங்க தெரியுங்களா. உங்களுக்கு எல்லாருக்குமே நாளைக்கு அடுத்த நாள் வந்து பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1000 பேருக்கு ஒவ்வொரு பேட்சை தான் பில் பண்ணுவாங்க. பில் பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் வருதோ வாங்கி உங்களோட வீட்டில் பிளான்டிங் பண்ணுங்கள். பிளான்டிங் பண்ணுற வீடியோ நாங்கள் கொடுக்குறோம். தேங்க்யூ, பை பை. உங்களுக்கு ஏதாவது இதில் ஃபுல்லாகவே புரிஞ்சுருந்து ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னு திங்க் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே மென்ஷன்